ஹாய். இத்தனை நாள் கடந்து இன்னைக்கு ஃபினாலே வேறு பயங்கரமாக ப்ராக்டிஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷனோடு இருக்கீங்க போலையே. டான்ஸில் ப்ரிப்பரேஷன் இருக்கு. ப்ரிப்பரேஷன் பார்த்து எவ்வளோ நேரம் ரொம்ப பிரமாதமாச்சு. கலாய்க்காத. சச்சா நான் எப்படிங்க கலாய்க்க முடியும்? உங்களை கலாய்க்க முடியுமா? முடியும். அப்படியா? சரி ஓகே. இந்த லாஸ்ட் சீசனில் பெஸ்ட் மூமெண்ட்டாக ஒரு 2 மூமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நேர்கள் வந்து பார்த்து எல்லாமே நல்ல மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா நான் எல்லா எபிசோடும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஐயோ நல்லா எல்லாமே நல்லா இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணது. எல்லாமே எனக்கு பிடிச்சது தான். எல்லாமே பிடிச்சது. சரி, ஆனால் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஓகே அந்த எபிசோட்ல வந்து இப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி எனக்கு வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா. அப்படியா? ஸ்டார்டிங்ல தான் நான் கேட்டிருந்தேன் செலிப்ரேஷன் ரவுண்ட் வை வைக்கவே இல்லை. கடைசியில வச்சல. அது ஒரு நல்ல செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படி என்ன நல்லா நான் டெய்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மத்த 2 பேரும் பண்ணல. அப்ப நாங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணும்போது அது நல்ல மொமெண்டா இருந்துச்சு. மேடம்க்கு டெய்லி ஜாலியான மொமெண்ட், அவங்களுக்குலாம் டெய்லி சீரியஸான மொமெண்ட். அந்த செலிப்ரேஷன் டே எனக்கு மட்டும் மேடம் மாதிரி எல்லாரும் ஜாலியாக ஆயிடுறீங்க. அடுத்த சீசன் என்ட்ரி இருக்கா? ஆமா, இது தோத்த தானே நெக்ஸ்ட் சீசன் வர முடியும். அதனால நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். போன சீசன் முந்தின நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீசன் தோத்துட்டு நெக்ஸ்ட் சீசன் வருவேன். ஹேட்ரிக்கா? நெக்ஸ்ட் சீசன்ல வந்து ஜெயிச்சிடுவா? இன்னொரு சீசன் இருந்தா மேபி ஜெயிக்க மாட்டேன். இருக்குமே 4-5 லிஸ்ட் இருந்தா ஜெயிக்கவே மாட்டேன். நான் எல்லா சீசன்ல வந்துடுவேன். அப்ப எல்லா சீசன்லயும் தோத்து வந்துகிட்டே இருப்பேன். ஆமா. அடடா, என்ன ஒரு மோட்டிவேஷன். சூப்பர்.